சாய்ராம் உணவே மருந்து. வாங்க இன்னைக்கு மரவள்ளிக்கிழங்கு ஆப்பம் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். வாங்க அரிசி ஊற வச்சுக்கலாம். இட்லி அரிசி ஒரு சுட்டி, பச்சரிசி ஒரு சுட்டி, சாப்பாட்டு அரிசி ஒரு சுட்டி, 3 சம அளவு எடுத்துக்கோணும். ஒரு டம்ளர் உளுந்து, 2 ஸ்பூன் வெந்தயம், தண்ணி ஊற்றி 3 மணி நேரம் நம்ம ஊற வச்சுக்கலாம். ஊறினதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இது மரவள்ளிக்கிழங்கு 1 கிலோ அரிசிக்கு 1/2 கிலோ மரவள்ளிக்கிழங்கு எடுத்துருக்கிறேன். அரிசி இப்போ ஊறிடுச்சு. இப்போ கல்லில் போடுறோம். போட்டு நல்லா ஆட்டுட்டு பாதி ஆட்டணும். ஆட்டினதுக்கப்புறம் நம்ம மரவள்ளிக்கிழங்கு நம்ம ரெடி பண்ணி சொரையை எடுத்து வச்சுருக்கிறோம். ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அதை அரைச்சிக்கணும். அரைச்சிட்டு இப்போ நம்ம ஒரு குண்டால மாற்றிட்டு இப்போ அரைக்கிற மாவு கூட இதையே நம்ம கலக்கணும். பாருங்கள், அதுலேயே போட்டு ஆட்டினா லேட் ஆகும். அதனால் நாங்கள் ஜாரில் போட்டு இந்த ஆப்ப மாவு ஆட்டுற இதில் நம்ம கலந்துக்கிட்டோம். கலந்த பின்னால் நல்லா நைஸாக ஆட்டணும். எப்பவும் போல் ஆப்பத்துக்கு ஆட்டுற மாதிரி நம்ம நைஸாக ஆட்டி நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள் எப்படி இருக்குது நைஸாக. இந்த மாதிரி ஆட்டி நம்ம எல்லாம் எடுத்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம உப்பு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா நம்ம கலக்கிக்கணும். நல்லா ஒன்று சொன்ன மாதிரி உப்பும் கலங்கணும். நம்ம ஆட்டின மாவெல்லாம் நல்லா கலக்கிக்கணும். கலக்கின பின்னால் நாம் இதைய மூடி வச்சிடலாம். மூடி வச்சு புளிக்கணும். புளிச்ச பின்னால் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். வாங்க, இப்போ மாவு புளிச்சிருச்சு பாருங்க, எல்லாம் பொங்கி வந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கலக்கி விட்டுட்டு தேவையான அளவு நம்ம மாவு எடுத்துக்கலாம். பாருங்க, சின்ன குண்டால எடுத்துட்டு நம்ம இதைய கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம கலக்கணும். ஏன்னா இது இந்த மாவு அப்படியே நம்ம ஊற்ற முடியாது. அதனால் நம்ம தண்ணி ஊற்றி நம்ம கலக்கிக்கலாம். கலக்கிக்கிட்டு நாங்கள் இதுக்கு சோடா உப்புக்கு பதிலாகத்தான் நாங்கள் மரவள்ளிக்கிழங்கு சேர்த்தி இருக்கிறோம். நல்லா இது மொறுன்னு நல்லா பஞ்சாட்ட வரும். பாருங்க, கலக்கியாச்சா? ஆப்பத்தை இப்படித்தான் ஊற்றணும். ஊற்றி நீங்கள் மூடி வைங்க. மூடி வச்சது நல்லா பஞ்சாட்ட அப்படியே வெள்ளையாக இருக்குது இந்த மரவள்ளிக்கிழங்கு ஆப்பம். எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதுக்கு நாங்கள் சோடா உப்பெல்லாம் கலக்கலை. நல்லா மொறுன்னு செவந்து வருது. இந்த மரவள்ளிக்கிழங்கு போட்டங்காடித்தான். இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.